श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 13வது அத்தியாயம் ब्रह्मानन्दे अद्वैतानन्दः। 38வது श्लोकम्। एवं मायामयत्वेन विकारस्यानृतात्मताम् विकाराधारमृद्वस्तु सत्यत्वं चाब्रवीत् श्रुतिः। पंचदशी प्रौढ़ प्रकरण ग्रंथम स्वामी विद्यारण्य இந்த கிரந்தத்தினை உத்தம அதிகாரிகளுக்காக சாஸ்திரம் ஓரளவுக்கு பகவத்கீதை உபனிஷத்துகள் எல்லாம் கேட்டு முடிச்சவங்களுக்காக மனனத்துக்கும் இன்னும் ரொம்ப கிளாரிட்டி வரதுக்காக படித்த விஷயத்தில் என்ன ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எல்லாம் படித்து முடித்தா கூட சத்தியம் இந்த அத்வைத ஞானம் என்பது ஸ்திரமாகாது. அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு ஞான நிஷ்டவான்கள் ஆகணும்னு விரும்புகிறவங்களுக்காக இப்படிப்பட்ட பிரௌಢ பிரகரண கிரந்தம். இது பல வருடங்களாக நம்ம ஒரு அத்தியாயத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த இடத்தில் அதுக்கு பிறகு 11, 12, 13 அத்தியாயங்கள் படிக்க ஆரம்பித்தோம். இதில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம் விசாரணை என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு முக்கியமாக அவனுடைய மனசே தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். பல பிரச்சனைகள் என்ன? எல்லா பிரச்சனைக்கு காரணம் மனசே தான். மனம் என்பது எனக்கிட்ட இருக்கு. உலகம் என்பது வெளியில் எனக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது முன்னாடி இல்லை, வெளியிலும் இல்லை, இருந்த உள்ளேயும் இருக்கும். வெளியில் எவ்வளவு பெரிய உலகம் இருக்கின்றனதோ அந்த அளவுக்கு பெரிய உலகம் மனசுக்குள்ளே இருக்கு. மனசு தான் இந்த உலகத்தினை காட்டுறது. இப்படி வேதாந்த சாஸ்திரம் நமக்கு போதிக்கிறது. உபனிஷத்துகள் இதுதான் சொல்கிறது. இது ரெண்டுத்துக்கு அப்புறம் கடவுள், ஈஸ்வரா, அவருடைய ஸ்வரூபம் என்ன, அவர் எங்கே இருக்கார், எப்படி இருப்பார், இந்த விஷயங்கள் எல்லாம் அப்புறம். எனக்குள்ள என்னை பற்றியும் ஒழுங்காக புரியாதனால எனக்கு முன்னாடி காணப்பட்டிருக்கிற உலகம் பற்றியும் ஒழுங்காக புரியாதனால ஒழுங்காக புரியலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரத்துக்கு தெரியும். யாருக்கு
அவங்களுக்கு அவங்கள் என்னன்னேது புரியல. அவங்களுக்கு அனுபவப்படுற இந்திரிய கோச்சர உலகம் பற்றியும் அவங்களுக்கு புரியல. ஏன் சொல்கிறதுன்னா, புரிஞ்சிருந்தா நீ துக்கப்பட மாட்டே, கவலைப்பட மாட்டேன், பதற்றப்பட மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன், மோகப்பட மாட்டேன், பிரமக்கு ஆளாக மாட்டேன். இப்போ இத்தனையும் உனக்குள்ள நடக்கிறதா இல்லையா? நீயே கேட்டுக்கணும். அதனால் விசாரண அவசரம். விவேகத்தோட விசாரணை பண்ணுறது அவசரம். என்கொயரி ரொம்ப அவசரம். அப்படிப்பட்ட விசாரணை செய்யக்கூடிய திறமை இருக்கிற, தகுதி இருக்கிற, பொறுமை இருக்கிற அவங்களுக்காக இந்த பஞ்சதசி பிரகரண கிரந்தம். அதெல்லாம் இருக்கா ஒருத்தனுக்கு இல்லையான்னு குரு எங்கேயுமே செக் பண்ணுறதில்லை, கேட்க மாட்டார். அப்ளிகேஷனில் இதில் ஏது நான் சொன்னது மாதிரி, பஞ்சதசி கேட்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையா, கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடு, இதெல்லாம் கேட்க மாட்டோம். வந்து உட்கார்ந்தா நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. சில பேர் புரிஞ்சுக்கிறீங்க, சில பேர் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறீங்க, சில பேர் நிதானமாக புரிஞ்சுக்குவீங்க. இப்படி தான் சாஸ்திரம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறோம், பண்ணணும். கடந்த வகுப்பில் இங்கே வரைக்கும் 38 வரைக்கும் பார்த்தோம். விசாரணை பல ஸ்லோகங்கள் எல்லாமே கூட இந்த மண்ணு குடம் உதாரணம் வச்சு தான் விசாரணை. ஒரு டீச்சிங் எய்டு, குழந்தைகளுக்கு ஸ்கூலில் டீச்சர் காட்டுறது போல் சாஸ்திரம் நமக்கு ஏதோ ஒன்று ரெண்டு காட்டணும். பாம்பு கயிறு காட்ட முடியாது, ஆனால் நான் ஒரு கயிறு மாதிரி, பாம்பு மாதிரி கயிறு வச்சு பண்ணி அப்பப்போ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ அந்த உதாரணம் தேவையில்லை. இங்கே வித்யாரண்யர் குடம், மண்ணு குடம் இது வச்சே பேசிகிட்ருக்கிறாரு. கடந்த வகுப்பில் இது பற்றி பேசி ரொம்ப குழம்பிட்டோம். நான் சொன்னால் அதுக்கப்புறம் இனிமே இந்த குடத்துடைய குழப்பம் போயிடும் அப்படி நினச்சா அடுத்த ஸ்லோகங்களுக்கு பார்த்தா வித்யானந்த சுவாமி விடுறதா இல்லை. அதனால் நானும் நீங்கள் எல்லாருமே திரும்பி இந்த குழப்பம் என்னன்னு பார்ப்போம். பல ஸ்லோகங்களுக்குள்ள சொல்லி இதில் என்ன முக்கியமான விஷயம், நீ இது குடமனை கூப்பிடுறேன், அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதுக்கு ஒரு ரூபம் இருக்கிறதுனால இது குடமண்ண. இன்னொன்று பூ தொட்டி அணுவேன், அதையும் மண் வச்சு செஞ்சதா, இதையும் மண் வச்சு செஞ்சதா, பலதான் மண் வேறு வேறு. விஷயம் என்னன்னா, அந்த கொடமனைய நாம ரூபம் இல்லவே இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணணும். புத்திபூர்வகமாக நிரூபணம் பண்ணதுக்கப்புறம் அனுபவத்தில் இருக்கிற இந்த கொடமனை நாமரூபம் போகுமான்னா போகாது. இது உதாரணம், திருஷ்டாந்தம், குடம். சரி, அப்போ அதை பற்றி பல திருஷ்டிகோணத்தில் விவரித்து பேசினார். இது நான் எது ஆதாரமாக வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னா, சாந்தோக்கியோபனிஷத்தில் இதே விஷயத்தினை குரு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தார். நீ சத்தியம், நீ பிரம்மமணி 9 வாட்டி சொல்லி கொடுத்தாரு. தத்துவமசி, ஏ ஸ்வேதகேதோ தத்துவமசி, யூ ஆர் தட். அதே தான் நீயே தான் அது. அதுக்கு குரு பல உதாரணங்கள் எடுத்துக்கிட்டு சொல்லும்போது அதில் இது ஒரு திருஷ்டாந்தம்.
ஸோ தத்துவமசி மகா வாக்கியம் சாந்தோக்கியோபனிஷத்தில் முக்கியமான மகா வாக்கியமாக இருக்குது. அது ஸோ அந்த ஸ்ருதி ஆதாரமாக வச்சுட்டு தான் நான் இங்கே உங்களை கூட பேசிகிட்டு இருக்கிறேன், எழுதியிருக்கேன் అని வித்யாரண்ய சுவாமி முடிவாக நடுவில் ஞாபகப்படுத்தும் போது என்ன சொன்னார்? இந்த விதமாக மாயா என்பது சக்தி, அது கண்ணுக்கு காணப்படாது. அதை பற்றி நீ ஏதாவது 10 வார்த்தைகளை சொல்லி விவரிக்க முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் மாயா. மாயான்னு சொன்னால் யா மா, எது இல்லையோ அது மாயா. யா மா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டால், எது எல்லாத்தையுமே அளவு பார்க்குமோ, மெஷர்மெண்ட் பார்க்குமோ, மானம் சம்ஸ்கிருதத்தில் அந்த பிரமாணம், காலமானம், தாபமானம் அப்படின்னா காலத்துடைய அளவு, டெம்பரேச்சர், சூழ்நிலை சுத்தி அதோடைய அளவு சொல்கிறதுக்கு பேர் மானம். கொலமானம், இந்த தராசன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கொலமானம் இல்லை. அந்த இப்போ அளாக்கு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, சின்னது பெருசு இப்படி எல்லாம் இருக்கும். அது ஃபிக்ஸ்டு ஒரு கணக்கு, மெஷர்மெண்ட். யா மா ச மாயா, எது எல்லாத்தையும் ஒரு அளவு பண்ணி ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துட்டு, அளவுன்னா லிமிட்டேஷன் இருக்குமே, ஓ இது கொஞ்சம் ஜாஸ்தி, இது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லி அளவு. அந்த அளவு అనేది மாறிட்டே இருக்கும். அளவு అనేది இது கூட இது சொல்லும்போது, இப்போ நான் இன்னொரு குடம் கொண்டு வந்து பெருசாக காட்டிட்டா அது பெருசு, இது சின்னதாக இருக்கு இல்லையா. இந்த ஹாலு அந்த ஹாலு சொல்லும்போது அது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்கு. இப்படி இந்த சின்னதே பெருசு, சிறுசு பெருசு, இந்த மாதிரி இந்த பேதத்தினை உருவாக்கி காட்டுறதுக்கு பேர் மாயா. சிறுசு பெருசு అనేది ஒரு உதாரணம் மட்டும்தான். நீங்கள் அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க வாழ்க்கையில். நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், எல்லா துவந்தங்களையும் கூட சேர்த்துக்கிட்டா, ஏன் இந்த டிஃபரன்சஸ், துவந்தங்கள், பேதங்கள் எதனால எப்படி தெரிவிக்கப்படுறதுன்னு சொன்னால் மாயா. முதல் அர்த்தம் எடுத்துக்கிட்டால் யா மா, எது நிஜமா இல்லையோ ஆனால் காட்டுறது இருக்கிற போல். இவ்வளோதான் மாயா பற்றி சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொல்லணும்னா அனிர்வச்சனீயம், சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது, உனக்கு காட்ட முடியாது. ஏன்? அது ஒரு சக்தி, அவ்வளோதான். உதாரணம் என்ன சொல்லியிருக்கேன்? உன்னுடைய மனசனது ஒன்று இருக்கு. என்னோட கை இது எனக்கு காட்டினது போல் என்னுடைய மனசை நான் காட்ட முடியுமா? ஏதோ 4 வார்த்தை பேசுவேன், என் மனசு எவ்வளோ நல்ல மனசு தெரியுமா, எவ்வளோ சுத்தமான மனசை தெரியுமான்னு நீ சொல்கிற. எனக்கு எப்படி நீ காட்டினியா? நீ பேசி ஏதாவது 4 வார்த்தை, நீ செய்கிற செயல்கள் ஏதாவது அப்படி இருந்தால் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்குவே. தவிர மனசு என்பது ஒரு சக்தி, காட்டு. சக்தி நீ எப்பவுமே காட்ட முடியாது. ஆனால் சக்தியோடைய எஃபெக்ட்னு பார்க்கலாம். கடந்த வகுப்பு அதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணம், நெருப்பு, அந்த கறி எரிஞ்சிட்டு இருக்கிறது அதில் எரிக்கிற சக்தி இருக்குன்னு தெரியாது. அப்போது
தொட்டினதுக்கப்புறம் எஃபெக்டில் தெரியறது, கொப்பளம் வருது. அதுக்கப்புறம் அந்த அனுபவம் இருக்கிறதுனால இனிமேல் நெருப்புன்னா நான் கொஞ்சம் தூரமாக இருப்பேன், ஜாக்கிரதையாக இருப்பேன். அந்த அனுபவம் ஃபஸ்ட்டு ஏற்பட்டு அதுக்கப்புறம் குழந்தை சின்ன குழந்தை தொடும் தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கும், ஓ இது தொட்டுட்டா எரியும். ஸோ எஃபெக்ட்னு பார்த்து தான் அங்கே அந்த சக்தி. அப்போ அந்த காரியம் என்னன்னா சக்தி. ஸோ காரியமே காரணமாக ஆகும்போது அது எஃபெக்டாக இருக்குது. எஃபெக்டே அவ்வக்தமாக வியக்தம் ஆகாதம்போது அது சக்தியாக இருக்கு. அப்போது என்ன சொல்லலாம்? காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். காரண காரிய சம்பந்தம் மித்யா, நிஜம் இல்லை அது. ஆனால் இந்த உலகம் மனம் எல்லாம் பற்றி பேசும்போதும் எல்லாத்துக்கு கடவுள் காரணம் உலகத்தின் உருவாக்குறதுக்கு, என்ன மனசு காரணம் எல்லாத்தையும் இமேஜின் பண்ணுறதுக்கு, இப்படியெல்லாம் காரிய காரணங்களே பேசிக்கிட்டு நம்ம வாழ்க்கை தள்ளிட்டுருக்கிறோம். ஆனால் எப்போ வேதாந்த பட்டணத்துக்கு வருவோமோ அங்கே காரிய காரணம் என்பது மித்யா. மித்யான்னு என்ன? இருக்கிற போல் இருக்க, ஆனால் வாஸ்தவமாக இல்லாதது பேர் தான் மித்யான்னு சொல்கிறோம். சரி, இதெல்லாம் புரிஞ்சிச்சு, புரிஞ்சது போல் இருக்குது, பரவாயில்ல. ஏவம் மாயாமயத்வேனா, இது மாயோடைய எஃபெக்ட்னால இந்த உலகம் எல்லாமே கூட, இங்கே உலகம்னு சின்ன குடம் எடுத்து இந்த குடம் என்பது ஒன்று எஃபெக்ட் வந்துச்சு, மண்ணிலிருந்து வந்துச்சு. மண்ணில் இது வரத்துக்கு ஏதோ அங்கே ஒரு சக்தி இருக்குது. இது குடமாக இப்படி ஒரு உருவம் எடுத்துட்டு காணப்படுறதுக்கு வேண்டிய சக்தி அந்த மண்ணில் ஆல்ரெடி அடங்கி இருக்கு. வியக்தமாகும் போது அது அவ்வக்தமாக இருக்கும்போது சக்தியாக இருக்குது. அது வியக்தமாகும் போது நாம ரூபமாக காணப்பட்டது. ஆக்சுவலி அவ்வக்தமாக இருக்கிறதே வியக்தமானா கூட என்ன வியக்தமாகிடுது? காணாமல் இருக்கிறத காணப்படுறது. அப்போ ரெண்டு இருக்கா? ஜாக்கிரதையாக கேட்கணும். காணாமல் இருக்கிறது అనేది வேறு, காணப்பட்டது வேறா? இல்லை. காணாமல் இருக்கிறதுக்கு பேர் காரணம் என்று சொல்கிறோம். வியக்தமானதுக்கு காணப்பட்டதை இதுக்கு காரியம் என்றோம். அப்போ காரணமே காரியமாக இருக்க தவிர காரியம் என்பது தனியாக இல்லை. நான் எவ்வளோ சுலபமான தமிழ் இப்படி சொன்னாலும் சம்ஸ்கிருதம் பெருசாக உபயோகப்படுத்தாமல் விட கொஞ்சம் மைண்டு கிராஸ் பண்ணணும். பரவாயில்ல, பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். எதுக்கு இது பேசிகிட்டு இருக்க இப்போ நானும்? எதுக்கு வித்யாரண்யர் இந்த சொல்கிறாரு? விகாரம் மண்ணே ஒரு விகாரம் ஆயிடுது. விகாரஸ்ய அன்ருதாத்மதாம். விகாரம் நிஜம் இல்லையே. நிஜமன்னா இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விகாரம் இல்லை, குடம் என்பது இல்லை, மனிதன் இருக்கின்றது. ஆனால் விகாரம் ஒன்று ஏற்படும் போது இப்போ வந்தது, அது பேரு கொடுத்து இது காரியம் என்றோம். அது அன்ருத்தம் என்றார். அன்ருத்தம்னா நிஜம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, இல்யூஷன் அர்த்தம், இருக்கிற போல் காணப்படுறது. அப்போ என்ன பண்ணோம்? விகாரம் எங்கே ஏது மேலே ஏற்பட்டிருக்குது? விகார ஆதாரம் மண்ணே தானே ஆதாரம். மண் இல்லாமல் இந்த நாமரூபம் குடம் என்பது தனியாக எங்கிருந்து வந்துச்சா? இப்போ என்ன சில ஆக்சுவலாக சொல்கிறோம்னா, இது எதுக்கு நீ குடம்னு கூப்பிடுற? மண்ணு தானே இது. மண்ணுன்னு மண்ணானே கூப்பிடாம குடமனை கூப்பிட்டுட்டு குழப்புக்கிற நீ என்ன சார்? அதில் தப்பு என்ன இருக்கு?
இது குடம் வந்தால் சொல்லணும். கடைக்கு போய் குடம் கூடன்னு பணம் கொடுத்து தான் குடம் வாங்கிட்டு வர, இதில் தான் ஜலம் ஊற்றுக்கிற, இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? ஆனால் கூட இது நீ குடமன்னு கூப்பிடக்கூடாது, உண்மையாக கூப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் புத்தியில் புரிஞ்சுக்கோ இது மண்ணு தான். அதேபோல் மண் எப்படி ஆதாரமோ பிரம்மம் சர்வ இந்த நாமரூப விகாரத்துக்கு ஆதாரம். விகாரம் சத்தியம் இல்லை, அது மாயாசக்தியுடைய ஒரு சும்மா கல்பனை, ப்ரொஜெக்ஷன் தான். அப்போது நீ இந்த நாமரூப பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு பேர் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அது பின்னாடி ஓடிட்டு அதுக்காக ஆத்திர தாபத்திரயப்பட்டு இப்படி எல்லாம் இருக்கிறது தவற இல்லையா? அப்போ என்ன, பிரம்மத்தினை பார்த்து நீ உலகம் என்ற, மண்ணுன்னு பார்த்து குடமன்னு கூப்பிடுற. அதனால விகார ஆதாரம், விகாரம்னு ஒரு மாடிஃபிகேஷன் வந்துச்சு, ஒரு மாற்றம். ஆதாரம் மண்ணு தானே, மிருது வஸ்து, அது சத்தியத்துவம், அது சத்தியம், அது சத்தியம். அதனால இதுதான் ஸ்ருதி சாந்தோக்கியம் இப்படி சொல்லியிருக்கு. வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம். இந்த பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, குடம் என்ன பேர் சும்மா வாசாரம்பணம், உன்னோட வதடுகள் மேலேருந்து வாயிலிருந்து ஒரு பேர் தான், சும்மா நேம் சேக்கன்றோம் இங்கிலீஷில். நேம் சேக், சும்மா பேருக்கு விகார். வாச்சத்துடைய பேச்சோட ஒரு விகாரம்தான் நீ பேர் கொடுத்த, அந்த நாமதேயம் பேர் கொடுக்கப்பட்டது. ஆனால் குடம் பேர் கொடுத்த, கூப்பிட்டுக்கிறேன். ஆனால் மிருத்திகாயேவ சத்தியம், மண்ணுதான் சத்தியம், மண்ணுதான் சத்தியம். சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும் நம்ம. இப்போது இது சொல்லிட்டு அப்புறம், அதனால் இந்த வார்த்தை பேச்சனது ஒரு சும்மா பேர் தான். உலகம் சும்மா பேர் தான், உலகம் என்பது இல்லை. ஒத்துக்கோமா? எவ்வளோ சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் சார். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வருஷக்கணக்கில் பேசுங்க, உபனிஷத்து பேசிட்டோம். 200 உபனிஷத்துகள் மேலே இருக்காமா? நம்ம இன்னமும் ஒரு 10-12 படித்தோம். அதையும் எல்லாரும் படிக்கிறது கேட்கறதுக்கு வரமாட்டான். என்ன இது கதை இல்லையே, ராமாயணம் பாகவதம் கதை வேறு. இது யாரோ கொஞ்சம் பேருக்குதா, வேதாந்தம் பஞ்சதசி கொஞ்சம் பேருக்குதா, கொஞ்சம் பேருக்குனால இதுக்கு அவ்வளோ மதிப்பு இல்லையா சார் அப்படி நினச்சக்கூடாது. ரொம்ப மதிப்பானதே விஷயம், சத்தியம் எப்போ கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். கீதையில் பகவானே சொன்னது போல், மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் எததி சித்தையை. 1000 பேரில் யாரோ ஒருத்தர் 2 பேர் அர்ஜுனா இப்படி உட்காருவாங்க. உட்கார்ந்தவங்கள கூட கொஞ்சம் பேர் தான் முடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர் தூங்குவாங்க. அந்த முடிச்சிருக்கிறவங்களுக்குள்ள கூட கொஞ்சம் பேர் நிஜமாக முடிச்சுக்குவாங்க. சொல்கிற விஷயத்தின் அப்படியே உள்ளக்கு கிரகிக்கக்கூடிய ஏக சந்த கிராகிகளாக இருப்பாங்க. ஒரு வாட்டி கேட்கும் போதே அதுக்கு தகுதி இருந்தால் நடக்கும். அதனால சரி சொல்லி, இது எப்படி சும்மா பேச்சு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாரு. சக்தியுடைய காரியம் மித்யா. அந்த காரியம் எதிலொந்து வந்தது, எது ஆதாரம் இருக்கோ அது சத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி
இந்த வர ஸ்லோகங்களுக்குள்ள சொல்கிறாரு. அப்படின்னா மித்யாத்வ நிச்சயம் பண்ணணும். இந்த நாமரூப பிரபஞ்சம் நிஜம் இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டிதமாக தார்டியமாக நிர்தாரணம் பண்ணி நானும் புரிஞ்சுக்கணும், யாருக்கும் சொல்கிறதுக்கு இல்லை. படிக்கிறோம். வாங் நிஷ்பாத்யம் நாம மாத்திரம் விகாரோ நாஸ்ய சத்யதா ஸ்பர்ஷாதி குணயுக்தா தூ சத்யா கேவல மிருத்திகா. விகாரः வாங் நிஷ்பத்யாத். இந்த விகாரம் என்பது ஆக்சுவலி மண்ணில் ஏற்பட்டுச்சான்னு நீ எதுக்கு சொல்கிற? மண்ணு தானே இது. இந்த விகாரம் ஏற்பட்டதுன்னு பேர் கொடுக்கறது சும்மா ஒரு பேச்சு தான். சிம்பிளி வாங் நிஷ்பாத்தியம்னா ஒரு வார்த்தை, சும்மா பேச்சு தான். பேச்சோடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான் விகாரம் தான், தவிர நிஜமாக விகாரம் ஏற்படலை. நிஜமாக விகாரம் ஏற்படலை, நாம மாத்திரம். அஸ்ய சத்யதா. நீ குடம்னு சொல்றியே, குடம் இது போன வாரம் சொன்னது கட்டியாக இருக்கு, உருண்டையாக இருக்குது, சில வாட்டி ஜில்லுன்னு கூட இருக்குது. இப்படி இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இது எல்லாமே குடமனு நாமத்துக்கு இருக்கு, மண்ணுக்கா இருக்கு? மண்ணுக்கு தான் இருக்கு. மண்ணுக்கு இருக்கிறதே நீ இந்த குடம் 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 అనేది ஒன்று சொல்கிற. உலகம் 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 அது சத்து சித்து ஆனந்தம், உலகம் பிரம்மஸ்வரூபம் அதை. அதனால சத்யதா தூ ஸ்பர்ஷாதி குணயுக்தாக மிருத்திகா மண்ணுக்கு சேர்ந்தது அதெல்லாம். அதனால மண்ணுதான் சத்தியம். நாமரூப குடம் குழப்பம், மித்யா. அப்புறம் அடுத்த இதில் व्यक्ताव्यक्ते तदाधार इति त्रिष्पाद्ययोर्द्वयोः पर्याय कालभेदेन तृतीयस्त्वनुगच्छति. நான் ரொம்ப பதம் அது வியாக்கரணம் எப்படி இருக்குது அப்படி போல. என்ன அது ரொம்ப கஷ்டமான இது. நமக்கு அந்த அந்த ஞானம் இல்லையே. சம்ஸ்கிருதம் நல்லா படிச்சிருந்த, வியாக்கரணம் தெரிஞ்ச சொன்னால் இல்லைன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சுலபமாக அதோட சாராம்சத்தைன்னு சொல்லிகிட்ருக்கேன். மேலே சொன்னது போல் இங்கே என்னன்னா व्यक्तम अव्यक्तम, மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்கிறோம். இது ரெண்டு இங்கே व्यक्த அவ்யக்த இது ரெண்டு இருக்குல்ல. குடம் व्यक्तமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கோயனுக்கு முன்னாடி இது ஒரு உருண்டையாக மண்ணாக இருந்தது. அப்போ குடம் व्यक्तமாகலை, व्यक्तமாயிடுச்சு. व्यक्तम அவ்யக்தம். व्यक्तम அவ்யக்தம் ஆதாரம். மொத்தம் 3 இருக்கா? 3 பதங்கள், 3 விஷயங்கள் சொல்லிட்டேன். குடம் व्यक्तமாயிடுச்சு. இப்போது நான் இதே ஒரு மண் இங்கே கொண்டு வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒரு உருண்டை. அது சும்மா உருண்டையாக இருக்கு, ஈரமாக இருக்கு இல்லையா? அது கலரே வேறே இருக்குது, இந்த மாதிரி வரல. என்ன காய வைக்கலையே. அவ்யக்தம் இது व्यक्तம். இந்த व्यक्तத்துக்கு அவ்யக்தத்துக்கு ஆதாரம் ஒன்று இருக்குல்ல. व्यक्तமாகறதுக்கு முன்னாடி மண்ணு தான், व्यक्तமானதுக்கு அப்புறமும் மண்ணு தான். மண் மொத்தம் 3 இருக்கா பேசுறதுக்கு? 3. व्यक्तம்
அவ்வக்தம் ஆதாரமுன்னு இருக்கு. ஆனால் இதில் இந்த வெக்தம் அவ்வக்தமனே முதல் ரெண்டு இருக்கு, இது ரெண்டு பரியாய பதங்கள். அப்படின்னா వ్యక్తం అవ్యక్తం ஒன்று தான். వ్యక్తతికే అవ్యక్తం అని కూப்பிடுறோம், అవ్యక్తతికే వ్యక్తం అని కూப்பிடுறோம். அதுன்னு பரியாய பதம், சினானிம் இன் இங்கிலீஷில். எப்படி? ஏன்னா பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காலபேதத்தினால உருவாகிறதுக்கு முன்னாடி அவ்வக்தம் என்ன, அப்போது முன்னாடி சமயம், அதுக்கு பிறகு சமயம். ஓகே, எர்லி பீரியட், லேட்டர் பீரியடு. எர்லி பீரியடுன்னு முன்னாடி எது அவ்வக்தமாக இருக்கின்றனதோ, லேட்டர் பீரியட் அதுக்கு அப்புறம் காலத்தில் அது வியக்தமாக இருக்கு. அப்போது அவ்வக்தத்தினே வியக்தம்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். அவ்வக்தத்தினே மறுபடியும் இந்த குடமெல்லாம் உடஞ்சிட்டு எல்லாம் தண்ணியில் போட்டு உருண்டை பண்ணால் மண்ணாயிடுச்சு, அவ்வக்தமாயிடும். ரெண்டும் ஒன்றா இல்லையா? ஒன்று தான். அதுதான் சொல்கிறாரு, மூணுத்தில் முதல் ரெண்டேமோ காலபேதத்தினால எர்லி அண்ட் லேட்டர், முன்னு அப்புறம். முன் இருக்கும்போது அதுக்கு பேர் அவ்வக்தமன்னும், அப்புறம்னு சொல்லும்போது அது வியக்தம்னு சொல்கிறான். காலபேதம் தானே, கொஞ்சம் டைம் இருக்கு. கோயன் அதை எடுத்துகிட்டு அப்படி அப்படி பண்ணி சேர்த்து காய வைக்கிறது கொஞ்சம் டைம். அது முன்னாடி வரைக்கும் இல்லை. முன்னாடி சமயத்தில் எது இருக்கின்றனது, அப்புறம் காலம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கின்றதுன்னு பார்த்தா சொல்லி காலபேதன. ஆனால் திருத்தீய து அனுகச்சதி. ஆதாரமான மண்ணு அவ்வக்தமாக இருக்கும்போது மண்ணாக தான் இருக்கு, வியக்தமாகும்போது மண்ணாக தான் இருக்கு. அனுகச்சதுன்னா அனுசியூதம், அது எப்பவுமே இருக்கின்றனது. இருக்கா இல்லையா? ஒத்துக்கிறோமா? புரிஞ்சுதா? புரியல சார், இங்கே கொஞ்சம் மண் இருக்குங்க, அங்கே மண் இருந்தால் புரியாது. அப்போது இருக்கிறது சத்தியம், மண் ஆதாரமானது அப்படின்னு சொல்லி அது அப்பு இருக்கு இப்போ இருக்கு, அதனால் அதுதான் சத்தியம்னு சொல்லலாம். தவிர அப்பு இல்லாதது இப்போ இருக்கிறதுக்கு சத்தியம்னு சொல்லலாமோ? தவறு தானே. குடம் முன்னாடி இல்லை இப்போ வந்துச்சென்ன. ஆனால் மண் அப்பு இருக்கு இப்போ இருக்கு, குடம் உடஞ்சி போனதுக்கு அப்புறம் இருக்கும். அது சத்தியம். திரிகால அபாதித்தம் எத் அஸ்தி தத் சத்தியம். இந்த காலத்துக்கு சொல்லக்கூடாது, பட் நமக்கு புரியறதுக்கு நம்ம காலம் பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கிறோம். நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு இப்படியெல்லாம் காலம், போன ஜென்மா, இந்த ஜென்மா, அந்த ஜென்மா. காலம் என்பது மனசுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான், கான்செப்ட். சரி, அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் இதே விஷயம், நிஸ்தத்வம் பாசமானம் ச व्यक्तमुत्पत्ति नाशभाक् तदुत्पत्तौ तस्य नाम वाचा निष्पद्यतेर्नुभिः. இங்க நிஷ்தத்துவம், நிஜமாக குடத்துக்கு அஸ்தித்வம் கிடையாது. குடமனே நாமரூபத்துக்கு அஸ்தித்வம் இல்லை. அஸ்தித்வம்னா தனக்கு தான் சப்ஸ்டான்ஷியல். அது குடமனே ஒரு வேறே பொருள் இருக்கா? மண் இல்லாமல் இருக்கா? தங்கம் இல்லாமல் ஆபரணம் இருக்குமா? தங்கம் இல்லாமல் ஆபரணம் தனியாக இருக்கு சார். இங்கே குடமனது தனியாக இருக்கா என்ன? இல்லை. பிரம்மம் இல்லாமல் உலகம் தனியாக எங்கே இருக்கு? நீ நினச்சிக்கிற இந்த நாமரூப உலகம்
உன்னை என்ன பண்ணுறது, இதுதான் சத்தியம் நீ நினச்சா அது ஏமாத்துறது ஒன்றா. ஏன் அது காணப்படுறது காணாமல் போகிறது. வந்தப்போ சந்தோஷப்படுற, போனப்போ துக்கப்படுற. உனக்கு துக்கம்லேருந்து வெளியே வரணுமா வேண்டாமா? எல்லாருக்கும் அதுதானே விருப்பம். நான் துக்கத்தில் வெளியே வரணும், துக்கமே வரக்கூடாது. அது எப்படி சாத்தியம்? இது புரிஞ்சுக்கிட்டால் தான் சாத்தியம் தவிர வேறு ஏற்றி பண்ணாலும் ஆகாது. இது புரிஞ்சுக்கினா தான். அதனால தான் ஞானம் தவிர மனுஷனுக்கு விடுதலை, முக்திக்கு அஜ்ஞானத்துக்கு முட்டிப்புல் இல்லை. ஞானம் வந்தாதான் என்ன இது புரிஞ்சுக்கிட்டாதான். அதனால் இங்கே நிஸ்தத்துவம், ஆனால் பாசமானம், அப்புறம் ஏதோ இருக்கிற போல் காணப்படுறது. அதுக்கப்புறம் உற்பத்தி ஆனதுனால, உருவானதுக்கு எல்லாத்துக்கும் நாசனம் உண்டு. வந்ததெல்லாம் போகும். இல்லை, நீங்கள் எல்லோரும் 11 மணிக்கு இங்கே வந்துட்டீங்க, 12 மணிக்கு போயிடுவீங்க. ஒருத்தர் அந்த அன்னைக்கு பிறந்தார் சார், அப்புறம் ஒரு நாள் கிளம்பி போயிட்டார். அந்த 2 டேட் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம், ஓ பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்கார்? குடம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்கு மண்ணாத ஒரிஜினல் அதோடைய அஸ்தித்வத்தில் இருக்கு. ஆனால் குடம் என்பது நிஸ்அஸ்தித்வம், நிஸ்தத்துவம், அது இல்லை. அப்போது உடம்பு உருவாயிடுச்சு, உடம்பு போயிடும். உடம்பு உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கின்றது? யார் இருக்கின்றனா? எப்படி இருக்கின்றார்? புரிஞ்சுக்கோ, கேட்டுக்கோ, விசாரணை பண்ணும். அது ஏதோ ஒன்று இருக்கு. ஒரு லெவலில் ஜீவான்றாங்க, வேதாந்தம் ஜீவனை நெகேட் பண்ணிடும். ஜீவ சத்தியம் கிடையாது. இந்த நாமரூப பிரபஞ்சம் எப்படி போயோ ஜீவ கூட அப்படி தான் சத்தியம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. எது இருந்திருக்கணும். நானுன்னு சொல்லணும். நான் இருக்கேன் சார், போன ஜென்மத்திலாமா அந்த ஜோதிஷர் சொன்னார் நானும் அங்கே பிறந்தானாமா. சில பேர் எல்லாம் சொல்லுவான், சில மகாத்மனுக்கே தெரியும், சித்தர்களுக்கெல்லாம் நான் போன ஜென்மத்தில் அங்கே பிறந்தேன், அந்த ஜென்மத்தில் இந்த ரூபத்தில் இருக்கேன் எல்லாம் சொல்லுவான். சரி, இருக்க இல்லை, நீ ரூபம் யாருக்கு வந்துச்சு போயிடுச்சு? எனக்கு ஒரு ரூபம் வந்துச்சு போயிடுச்சு. அப்போ நீ ரூபம் இல்லையே, ரூபம் வந்துச்சு போயிடுச்சு. குடமண்ணே நாமரூபம் வந்துச்சே போயிடும். இதே நான் உடச்சி மண்ணா பண்ணி ஜலத்தை ஊற்றி ஊற வச்சு இது நான் வேற இன்னொரு குங்கும பரணியாக பண்ணுவேன், வேற ஏதாவது பண்ணுவேன். நீ இப்போ வந்தி போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அது நிஜமாக நினச்சிக்கிற, அதுதான் ப்ராப்ளம். அதனால இந்த 3 விஷயங்கள் உற்பத்தி ஆனதுனால நாசபாக்கு அது நசிச்சு போயிடும். அப்போது நீ என்ன புரிஞ்சுக்கணும்? நான் இப்படி இந்த குடமனை நாமரம் போல் வந்து போகிறவனா இல்லை எப்பவுமே இருக்கிறவனா? நானும் சரீர ரூபமாக பார்த்தா நான் வந்து போகிறவன் தான். ஆனால் நான் மண்ணு, இங்கே மண்ணுன்னு சொன்னால் பிரம்மம். என்ன இப்போ திருஷ்டாந்தத்துக்கு வரணும் இல்லையா? உதாரணம் என்ன சொல்லணும்? சாரி, திருஷ்டாந்தம் முடிஞ்ச தார்ஷ்டாந்தம், இது திருஷ்டாந்தம் உதாரணம். இது எத்தனை நாள் காட்டுறீங்க சார்? எத்தனை வாட்டி காட்டுறீங்க? விஷயம் என்ன சொல்லுங்க. உனக்கிட்ட வா. இப்போ நான் பேசினதெல்லாம் என்னை பற்றினா நீங்கள் என்னை பற்றியா? நானும் வரவே இல்லை, போகவே இல்லை. உடம்பு வந்துச்சு, அது போகும். இதுக்கு நமக்கு புரியறதுக்கு எப்படி சொல்லணும்னா, சொன்ன விஷயந்தான் விசாரணை பண்ணது. நினைவில் வேக்கிங் ஸ்டேட்டு, நினைவில் நான் இருக்கேன், கனவுலையும் நான் இருக்கேன். கனவு இல்லாத போது இல்லாத நித்ரா சமயத்திலும் நான் இருக்கேன். இது யாராவது
ஒத்துக்காமல் இருப்பீங்களா? இல்லை இல்லை சார்ன்னு சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல முடியாது. ஸோ அனுபவம் எனக்கே தெரியாது. நான் இருக்கேன் நினைவில். இப்போது நீங்கள் பஞ்சதேஷ் பேசுகிறீங்க, நான் கேட்டுட்ருக்கேன். நைட்டு நான் கனவு பார்த்தா அந்த கனவு இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் யாராவது கேட்டால் சொல்லுவேன். ஆனால் சிலது சொல்லக்கூடாத கனவு எல்லாம் வரும். போதும், கனவு யாருக்கு சொல்லக்கூடாது. ஓகே. கனவு பற்றி சில இடத்துல சில கதைகளும் இதெல்லாம் எழுதுவாங்க. அவருக்கு இப்படி கனவு வந்துச்சாமா, கனவுல கடவுள் காணப்பட்டாரா போயிடுவார். காணப்பட்டாச்சுல்ல கடவுள் கனவுல. கனவு நிஜமா? கனவு நிஜமாகாத போது கனவுல காணப்பட்ட கடவுள் எப்படி நிஜமாயிடுவார்? கனவுல நிறைய பார்க்குறேனே, அது எதுவுமே நிஜமா இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு நாள் கடவுள் காணப்பட்டாரம்மா. ஸோ வாட்? காணப்படட்டுமே. காணப்படுறது எல்லாம் சத்தியம் இல்லை. யாருக்கு காணப்பட்டது? காணவர் யார்? கன்றவன் யார்? கண்டவன் யார்? அது உணரு, புரிஞ்சுக்கோ. நீ தான். அப்போது நான் நினைவில் இருக்கேன், சொப்னத்தில் இருக்கேன், சுஷுப்திலையும் இருக்கேன். அதனால நான் சத்தியம். இந்த வந்து போகிற நினைவு கனவு நித்ரா அசத்தியம். அசத்தியம்னா வந்து போகிற போல் காணப்படுறது. அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டேன் நான். அதில் கூட நினைவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். படாத பாடுபடுறோம் வாழ்க்கையில். தேவையா? வேணுமன்னா படாத பாடுபடு, வேண்டான்னா வந்து உட்கார்ந்து பஞ்சதேசி கேளு. இப்படி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு 3 விஷயங்கள்: நிஸ்தத்துவம், பாசமானம், அப்புறம் உற்பத்தி, நாசபாக். இந்த 3 சேர்ந்து தான், இப்போது இந்த 3 வார்த்தைகள் சேர்ந்து தான் இந்த மாயான்னு சொல்கிறோமே, அதுதானே பேசிகிட்டு இருக்கிறோம் டாபிக் 2 வாரமாக. மாயா சக்தி, இதுதான் பொட்டென்ஷியல் சக்தி. அதுதான் இப்படி காட்டும். மாயாசக்தி. மாயாசக்தி யாருது, எங்கே இருக்கு? முதல் ஈஸ்வரா பிரம்மன் சொல்லும் போது பிரம்மனுடைய அவருக்கு அந்தர்கதமாக இருக்கிற ஒரு சக்தி. நானே பிரம்மன்னு உணரும் போதும் என்னுடைய சக்தி தான் அதே. மனசை எடுத்துக்கிட்டால் கூட பெரிய மாயாலோ மனசு ஒரு சின்ன பாகமாக வேலை பண்ணுறது. டோட்டல் மாயா. அதில் சின்ன சின்ன இந்த உடம்பு, இந்த மூளை, தலை, இதுக்குள்ள ஒரு மனசு, அதோட மாயாவோட ஒரு அம்சம். 2 ஒன்று தான். என்ன மனசு பண்ணுறது? சும்மா கல்பிச்சுக்கிறது, ஊகிச்சுக்கிறது, இமேஜின் பண்ணுறது. அதனால் இதெல்லாம் நிஜம் இல்லை. அப்படி என்ன எடுத்துக்கணும். உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது முன்னாடி சொன்னது. இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நான் நின்றுட்டு என்னை நான் பார்த்துக்கிறேன், என்னோடய பிரதிபிம்பத்தை நான் பார்க்குறேன். அது பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்கும் ஒருக்காகவும் எங்கேயுமே இது 2 இருக்கே, நான் 2 அப்படின்னு யாருக்காவது என்னைக்காவது எங்காவது தோணிச்ச? எத்தனை வாட்டி நம்ம கண்ணாடி பார்த்துக்கிறோம் ஒரு நாளைக்கு? தோணலை. இல்லை. துவைத்தம் தெரிஞ்சிட்டு இருந்தா கூட அது என்னை எஃபெக்ட் பண்ணல. அதே போல் இங்கே உலகமனே துவைத்தம், நிறைய மல்டிப்ளிசிட்டி பார்க்கும்போது எப்பவுமே இருக்கிற பிரம்ம தத்துவமான என்ன வந்து இந்த ஏதோ 2ஆக காணப்படுறது, நிறையவா காணப்படுறதுன்னா சரி. நானே கண்ணாடி அறைக்குள்ளே போகிறேன், கோவிலில் இருக்குமே, அந்த கண்ணாடி அறைக்குள்ளே போனால் நான் 100 பேரை பார்த்துக்கிறேன். ஆனால் எப்பாவது யாருக்காவது எங்காவது ஐயோ நான் நிறையவா இருக்கேனே அது தோணுறதா? இந்த எக்ஸாம்பிளில் உதாரணம் ஒரு சிக்கல் இருக்கு சார். நானே நிறையா தெரிஞ்சேன்னா ஓகே சார். இங்கே பாருங்க சார், உலகம் அவங்கள வேறு இவங்கள வேறு,
அது வேறு இது வேறு, இது புலி, இது கரடி, இது ஆண், இது பெண்ணு, இவன் பணக்காரனு, இப்படியெல்லாம் வேற்றுமை தெரியறதே இது ஒரு மாயா. தெரியட்டுமே. ஆனால் எல்லாத்துலையும் பிரகாசிக்கிற ஆத்மா ஒன்று தான். அது புரியறதுக்கு உனக்கு இந்த கண்ணாடி அறையில் நீ பார்த்துக்கிற. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கோ, இன்னும் தமாஷா என்ன, அந்த கண்ணாடி அறைக்குள்ளே ஒரு நாய் நுழைஞ்சது. நான் போய் இத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தா கூட எந்த குழந்தை கூட பயந்து அழாது, சிரிக்கும். இது சிரிச்சா அங்கெல்லாம் சிரிக்கும். ஆனால் நாய் உள்ளே போய் பார்த்துட்டு இத்தனை நாயின்னு பார்த்து குறைச்சி அந்த பக்கம் இந்த பக்கமே கண்ணாடின்னு பிடிச்சி அடித்து இது பண்ணி பல்லு உடச்சிக்கிட்டு ரத்தம் வந்து அப்புறம் சோர்ந்து அங்கே உளுந்து போயிடும். அதுக்கு அறிவில்லை. அறிவில்லாதனால அப்படி பண்ணுறது. அறிவு இருக்குன்னு சொல்கிற நீ வந்து இந்த மல்டிப்ளிசிட்டி துவைத்த பிரபஞ்சத்தை பார்த்து பயப்படலாமா, ஓடலாமா, துரத்தலாமா, இது எடுக்கணும்னு பிரயத்தனம் பண்ணலாமா? இல்லாதது எப்படி எடுப்பேன்? இன்னொரு எக்ஸாம்பிள், அறிவில்லாத குருவி அது கண்ணாடி பார்த்துக்கிறது வந்து, இது வீட்டில் பெரிய கண்ணாடி இருந்தால் நடக்கும், இதுக்கு கண்ணாடி அறைக்கு போக வேண்டாம். அந்த அறிவில்லாத சின்ன சிட்டுக்குருவி அது வந்து பார்த்துட்டு ஒரு மூலையில் அங்கே நின்றுட்டு பார்த்து, இன்னொரு குருவி இது யார் எப்படி வந்துச்சுங்க, குத்து குத்து குத்து, கண்ணாடின்னு குத்தும் குத்தும் குத்தும். கண்ணாடி கட்டியாக இருக்கும், இந்த மூக்குத வலிக்கும். திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் அங்கே உட்காந்துட்டு மூச்சு வாங்கி அப்புறம் வந்துடும். வந்து பார்த்தா திரும்பி இன்னொரு குருவி இருக்கு. இந்த குருவிக்கு அறிவு வருமா? என்ன அறிவு? கண்ணாடியில் பார்க்குற குருவி என்னோட பிரதிபிம்பம் தான், அது நிஜம் இல்லை. குருவிக்கு அறிவில்லைன்னா கதை நல்லா கேட்குறோம். நாம் அப்படி தான் லோகத்தில் அறிவில்லாமல் அறிவு இருக்கேன்னு சொல்லிக்கிறோம், மார்பு தட்டி. என்ன அறிவு? நீ கஷ்டப்படுற எல்லாரும் கஷ்டப்படுத்துவே, நீ துக்கப்படுவே எல்லாரும் துக்கப்படுத்துவே, அளவில்லாததுக்கு ஆசைப்படுவேன், அளவில்லாத கும்மிரு திம்புரு அதர்மம் என்ன பண்ணு, எதோ பண்ணணும். என்ன பண்ணுவேன், எங்கே பண்ணுவேன், எதுக்கு பண்ணுவேன், என்ன வேணும் உனக்கு தெரியல. அதனால் இந்த குருவி அந்த நாய் புரிஞ்சிச்சுன்னா பஞ்சதசி புரியும். அந்த உதாரணம் புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது 42. வெக்தே நஷ்டேபி நாமை தத், வெக்தே அன்ருவக்த்ரேஷ்வனு வர்த்ததே. இல்லை அது நு நுவர்த்தேஷு அனுவர்த்ததே, நுவர்த்தேஷ்வனுவர்த்ததே, தேன நாம்னா நிரூப்யத்வாத் व्यक्तं तद्रूपमुच्यते. இப்போ என்ன சொல்கிறேன், லோகத்தில் சரி குடம் உடஞ்சி போயிடுச்சு, குடம் இப்போ காணும். உடஞ்சி போச்சா சார்? அப்பா நிம்மதியாக இருக்கு. இந்த குடம் உடையும் ஒரு நாளைக்கு, அதெல்லாம் உடையும். ஓகே. வெக்தே நஷ்டே அப்படி, வெக்தமான இந்த குடம் நாமரூப குடம் உடஞ்சி போனால் கூட அதுக்கப்புறம் ஏத்தத் நாம ருணுவக்திரேஷு, எல்லா மனிதர்களோட வாயில் மட்டும் குடம் குடம் குடம். போன வாரம் ஒரு குடம் கொண்டு வந்தோம் இல்லை, அது உடஞ்சி போச்சு இல்லை, போயிடுச்சு. ஆனால் பேசுவோம் வீட்டில், இவர் அவளுக்கு சொல்லுவாங்க, அவள் இவருக்கு சொல்லுவான் குடம். போன வருஷம் குடம் வெயில் காலத்தில் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். தெரியல, இப்போ எனக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கேன், 10 ரூபாய் குடம் வராது. என்ன சின்ன வயசில் அப்படி 1 ரூபாய் கூட குடம் வரும். சரி, இப்போது 100 ரூபாயாமா அந்த குடம். அது எங்கே இருக்கு? போயிடுச்சு.
இப்படி இந்த குடம் అనేది போனால் கூட ஆனால் மனிதர்களோட வாயில் வந்து இந்த நாமம் இருந்துட்டு இருக்கும். என்னாச்சு இப்போ இருந்தா அப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது பற்றி அந்த எஃபெக்ட் காரியம் குடம் குடம் இதே பேசு தேன நாம்னா நிரூபியத்வாத் தத்ரூபம் உச்சத்தை. அந்த நாமமே மனசில் வச்சுக்கிட்டு அதே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதே போல் தானே போனவங்களை பற்றி பேசிகிட்டே இருப்போம். ஃபோட்டோ வச்சுக்கிறோம், பேர் வச்சுக்கிறோம், ஏது வைக்கிறாங்க என்னமோ செஞ்சுட்டு அவனை பற்றி உபன்யாசம் பேசுவோம். அவனு போயிட்டான், அது பேர் வச்சுக்கிட்டு ஆளே இல்லை. இது இப்படி லோகத்தில் இந்த விஷயம். இப்போது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் விஷயம் அவ்வளோதான். அப்போ கூட எங்கே இருக்க பேரும் சும்மா மக்களுடைய வாயில தான் இருக்க. கொடமனேது கொடமனேது அப்பவும் நிஜமாக இல்லை, எப்பவுமே இல்லை, மண்ணு தான் இருக்கு. அதனால உலகம் இருக்கே, வந்துச்சு போயிடுச்சு, இதெல்லாம் சும்மா சொல்கிற தவிர பிரம்மம் தான் எப்பவுமே இருக்கு. சர்வம் சர்வத்திர சர்வதா பிரம்மயேவ அஸ்தி. இப்போ இங்கே விஷயம் இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்கன்னா, துவைத்தனை பார்த்துட்டு இருந்தால் கூட, வேற்றுமை பார்த்துட்டு இருந்தால் கூட, அந்த வேற்றுமை எனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஸ்வரூப ஒற்றுமை அதை நீ வந்து பாதிக்காமல் இருக்கணும். இந்த அறிவு எதுக்கு? உலகம் துவைத்தம் பார்த்துட்டு இருக்க, வேற்றுமை பார்த்துட்டு இருக்க, எக்கச்சக்கமான வேற்றுமை. அதனால வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்கக்கூடிய அறிவு சக்தி பேர் ஞானம். என்ன பிரயோஜனம்? நிம்மதியாக இருப்பேன், சாந்தமாக இருப்பேன், சௌக்கியமாக இருப்பேன், திருப்தியோடு இருப்பேன், நிறைவோடு இருப்பேன். வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் வேணும்னு இது புரிஞ்சுக்கும். அதனால மண்ணு பேசுறதுன்னு வச்சுக்கிறோம். மண்ணு பேசுறது நாமரூபம் குடம் வந்துச்சு, மண்ணு என்ன எல்லாருமே இப்போ குடம் குடம்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் நான் குழப்புறேன் நாம அப்படின்னு சொல்லி மண்ணு பேசுறது. அப்புறம் பாரு, அப்புறம் அந்த குடம்னு கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் உடைச்சிட்டாங்க. அப்புறம் வேறு என்னமோ பண்ணுறாங்க, பூஜா பண்ணா, வேறு என்னமோ விளக்கு பண்ணா என்ன அப்படின்னு மண்ணு பேசுமா? மண்ணுக்கு இதெல்லாம் தெரியுமா? எக்ஸாக்ட்லி லைக் தட். யாரோ என்னமோ பேசிட்டு போட்டோம், யாரோ என்னமோ. இதுதான் பேச்சு, அத்வைத ஞானந்த பேச்சு. இது தவிர வேறு என்னமோ கேட்டு குழப்புக்காதே. ஞான தங்கமே, எங்கே ஓடுகிறாய்? என்ன வேணும்? நீயே ஞான பொக்கிஷம். யூ ஆர் த பிரம்மன்னு சொன்ன நீ ஏற்றுக்க மாட்டேன்னு மண்ணு பேசல. அதே போல் இப்போ வந்து பிரம்மமான நானும் வந்து அப்படியெல்லாம் பேச முடியுமா? இல்லை. ஜலம், சமுத்திர ஜலம் வந்து இந்த அலைகள் பாரு, ஒரு வியவஸ்தை இல்லாமல் இஷ்டத்தை மோதிக்கிறது. சும்மா சும்மா இத்தனை பெரிய அலை பார்க்கிற அப்படின்னு ஜலம் பேசுமா? ஜலத்துக்கு இந்த அலைகள் இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கா? வேற்றுமை ஃபீல் பண்ணுமா ஜலம்? இந்த உதாரணங்கள் புரிஞ்சிச்சுன்னா பிரம்மத்தில் சத்தியத்தில் எங்கே வேற்றுமை இருக்குது, துவைத்தம் எங்கே இருக்கு? ஆனால் காணப்படும், அனுபவத்தில் இருக்கும். இப்போ அடுத்த கேள்விக்கு அப்படி தான் போகிறது. அப்போ ஏன் ஞானம் வந்து அனுபவம் இல்லாமல் போயிடுமா, காணாமல் போகுமான்னா போகாது. இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். பாம்புக்கு உள்ள விஷம் இருக்கு, விஷம். தேலுக்குள்ள விஷம் இருக்கு. அதெல்லாம் அப்படின்னா விஷத்திலிருந்தே, விஷத்தை கூடின அம்மா அப்பாலேருந்து பிறந்துச்சது. அப்படி விஷத்தோட கூடியிருக்கிற பாம்புக்கு அதோடைய விஷம் அதில் பாதிக்குமா?
எனக்குள்ளே காணப்படுற இந்த உலகம் துவைத்தம் அத்வைத ஏக வஸ்துவான என்னை எப்படி பாதிக்கும்? இல்லை, அக்னிக்குள்ள இருக்கிற சக்தி, தாகக சக்தி இருக்கு. அந்த இருக்கிற சக்தி அக்னினை தொந்தரவுப்படுத்துமா? அக்னியோட தாகக சக்தி அக்னினை எரிச்சுடுமா? ఇది పురియణమని కృష్ణర్ గీతలో ఈశావాసోపనిషత్తు కైవలోపనిషత్తు సర్వత్ర సమదర్శనం, సర్వత్ర బ్రహ్మభావం, సర్వం బ్రహ్మమయం. அது சும்மா இல்லை, அது சர்வம் பிரம்மம். அதான் இப்போ துவைத்தம் ஒருவேளை காணப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, ஸோ வாட்? என்னோட விபூதி தொந்தரவுப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, பயமாக இருக்கு, என்னென்னமோ அது இருக்கு, கவலையாக இருக்கு. யாருக்கு இதெல்லாம்? மனசு, மாயாவுடைய ப்ரொஜெக்ஷன் மனசு. அதனால தான் அந்த மனசனை கட்டுப்படுத்துறதுக்கு தான், சுத்திப்படுத்துறதுக்கு தான் கர்மயோகம், பக்தி, உபாசனா இதெல்லாம் இருந்தால் மனசு ஓரளவுக்கு ரொம்ப மீறி தவறி போகாமல் ஒரு வடியில் இருக்கும்னு சாஸ்திரம் நமக்கு முதல்ல கர்மயோகா, அப்புறம் பக்தி, ஈஸ்வரனை முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணு, பிரம்மத்தின் அப்புறம் ரெக்கக்னைஸ் பண்ணலாம். கண்ணுக்கு தெரியுது சர்வம் மொத்தம் ஈஸ்வரன் தவிர இன்னொன்று கிடையாது. பல வெரைட்டி ஈஸ்வரனுடைய விபூதி. அதனால இந்த உலகம் மொத்தமே கடவுளாக நினச்சி பாவத்தோட வாழு. அப்பவே மனசு முக்கால் பாகம் அப்படியே நிம்மதி ஆகிடும். அதுக்கு அடுத்த இன்னொரு கால் பாகம் அந்த ஈஸ்வரனும் பிரம்மம், மாயா இல்லாமல் இருந்த ஈஸ்வரனு பிரம்மம், மனசனேது இருக்கும்போதே அது கூட தாதாத்மியம் ஆகாமல் இருந்த நீ பிரம்மம், ஜீவ ஈஸ்வர ஒன்றுதா. அது ஃபைனல். அப்போது அந்த உதாரணம், பாம்புக்கு விஷம் எஃபெக்ட் பண்ணல, எரிக்கிற சக்தி நெருப்புனே எரிக்க வைக்கல. என்னுடைய மாயா சக்தினால் காணப்படுற, சும்மா காணப்படுற ப்ரொஜெக்ஷனான துவைத்த உலகம் என்னை எப்படி பாதிக்கும்? இது புரிஞ்சுக்கணும். ஜீவன் முக்தன் வேறு எதுவுமே நடக்க வேண்டாம், வேறு எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 42வது ஸ்லோகம் வரைக்கும் போதும். இன்னும் கொஞ்சம் இப்படி விஸ்தரித்து பேசுவார். கிரமமாக சத்தியத்துக்கிட்ட திரும்பி வருவார். அதெல்லாம் இருக்கும். சரி, ஒரே நிமிஷம். இவ்வளோ நேரம் நம்ம என்னதான் புரிஞ்சுக்கிட்டோம்? கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, துவைத நாம ரூப இந்த உலகம் பிரபஞ்சத்தினை மித்யாத்வ நிச்சயம் பண்ணிட்டோம். மித்யாத்வ நிச்சயம் பண்ணணும். இதே எடுத்துக்கிட்டு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அடுத்த வாரம் வர வரைக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. மித்யா குடம் நாம் இருப்போம். மித்யா எப்படி? முன்னாடி இல்லை, சரி இப்படி வந்துச்சு, இப்போ கூட உடைச்சா நாம் இருப்போம், குடம் போயிடுச்சு. உடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகிறது? மண்ணாக இருக்கு. அந்த மண் பூமி மண் எங்கேருந்து வந்துச்சு? ஜலத்துலேருந்து வந்தது. அப்படின்னா டீசைஃபரிங் பண்ண பழகணும். டீசைஃபரிங் பேர் தான் மித்யாத்வ நிச்சயம். டீசைஃபரிங்னா டீகோடிங் ஆர் என்கோடிங். அப்படின்னா கலக்கு மண்ணுன்னு கொண்டு போய் குடம் உடைச்சாச்சு, மண்ணாகி போச்சு, குடம் காணும். மண் இருக்கே சார், மண் ஜலத்தில் வந்து ஜலத்தில் கலக்கு, எல்லாம் ஜலமாயிடும். ஜலம் அக்னியில் கலக்கு, எல்லாம் வற்றி போயிடும். அக்னி வாயு முடிங்கிடும், வாயு ஆகாசம் முடிங்கிடும்.
ஆகாஷ மகத்தத்துவம் பிரகிருதிக்குள்ளே போயிடும். பிரகிருதி மகத்தத்துவம் மீது மாயா, மூல பிரகிருதி மாயா சக்தி. மாயா எங்கே இருக்கு? யாரோடது? பிரம்மசக்தி. பிரம்ம ஆஸ்ரித திரிகுணாத்மிகா மாயா அஸ்தி అని சாஸ்திரம் சொல்லும். பிரம்மன் ஆசிரியிச்சு மாயாசக்தி இருக்கு. மாயாசக்தி தனிய ஒரு வீடு, ஒரு கேபிட்டலு, ஒரு ராஜ்யம் ஒன்றும் கிடையாது. பிரம்மன். இப்போ எங்கே போயிட்டோம்? நீங்கள் இப்படி உலகம் மொத்தத்தில் இப்படி கலக்குங்க. உலகம் என்ன பஞ்சமகாபூதங்கள் தானே, உடம்பு அதே தானே, எல்லா உடம்பு அதே தானே. மொத்த அத்தனை இப்படி உட்காந்துட்டு தியானமானு சொல்லி கலக்குங்க. எல்லாமே முதல் சாம்பல் ஆயிடுச்சு. சும்மா சாம்பல் மண் தானே. மண் எங்கே? அத்ய பிருதிவி. தைத்திரியத்துடைய அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தஸ்மாத் ஆகாஷாத் ஆத்மசம்பூத ஆத்மன ஆகாஷசம்பூத. ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப ஆப பிருதிவி பிருதிவ்யாம் ஓஷதிபியோன்னம் அன்னாத் புருஷ. மேலே நின்று சொல்லிட்டு இப்போ கீழே நின்று மேலுக்கு போ. அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தினை பதே பதே ஆழமாக சிந்திச்சுட்டே இருக்கணும். அதில் இருக்கணும்னு சொன்னால் வாழ்க்கை நடந்துகிட்ருக்கும். வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்? இப்போ போகிறோம், சாப்பிட்றோம், இன்னும் பாதி சமையல் முடிக்கல. என்ன தாய்மார்கள் போய் அப்படியெல்லாம் தாளித்து ரெடி பண்ணுவீங்க இல்லையா? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.